பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வாய்விட்டு கதறுகின்ற பிணங்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக நான் இந்த தலைப்பை பேசிய உடனேயே யார் குறித்து பேச போகிறோம், எது குறித்து பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு பேரவையை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்திற்கான அந்திம கால பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்திம கால பணிகள் அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற திரு சுபவீர பாண்டியன் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் நம்ம அவரை பிணங்களினுடைய பட்டியலில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சீமான் அவர்கள் நேற்றைய முன்தினம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இது தொடர்பான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் நான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லுவேன், இறந்து போனவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க. உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 2009க்கு முன்னாடி உள்ள அண்ணன் சீமான் அவர்களையும், அதே போல் 2009க்கு முன்னாடி உள்ள சுபவீர பாண்டியனையும் அந்த ஒரு நிமிடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு போன அந்த வார்த்தையானது நமக்கு ஞாபகப்படுத்தியது. ஏன்னா ஐயா அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி வேற எதையுமே பேசாத அண்ணன் சீமான் அவர்களை பிணமாகி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தள்ளியது, அப்படின்னு பேசுன்ற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளியது யாருன்னா வேற யாருமே இல்லை, சுபவீர பாண்டியன் தான். குறிப்பாக 2009க்கு முன்னாடி அவர்கள் வைத்திருந்த ஒருவர் மீது வைத்திருந்த அந்த மரியாதை, நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் உடைந்து போயிருச்சு. அப்படி உடைந்து போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாலும் அது சுபவீர பாண்டியன் தான். சரி, அப்படி ஆயிருந்தா இருக்கட்டுங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் பிணமாயிட்டாரு அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லலாமா அப்படிங்கன்னு சில பேர் புலம்புறதை நம்மளால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் வாழும் காலத்திலேயே அவரால் நேசிக்கப்பட்டவர்களால் வெறுக்கப்படுவது இறப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நீ செத்து போயிட்ட, நீ பணத்துக்கு சமம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதுவும் கடந்த காலத்தில் உங்களை உயிருக்கு மேலாக நேசித்த ஒரு மனிதனால் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிணத்துக்கு சமந்தான் அப்படிங்கிற செய்தி தான் அதில் புரிந்து கொள்ள வேண்டியது. சரி, எதற்காக அவ்வளோ கடுமையான சொல்ல பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் கலைஞர் தமிழின துரோகி அப்படின்னு சொல்லி பேசி பழகி போயிட்டு இருந்த அதே இந்த வாய்கள் 2009க்கு பிறகு கலைஞரை தியாகியாக கொண்டாடுவதற்கு துணிந்ததற்கு ஒரே காரணம், அந்த களத்தில் தலைவர் படைகட்டி நிற்கலை, அங்கே இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னமேலுக்கு அங்கே சார்பாகவோ அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணினுடைய மக்களின் விடுதலைக்கும் நாம் சார்பாக பேசணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இதுவரையிலையும் என்ன பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2009க்கு பிறகு இந்த கலைஞர் குடும்பத்திற்கு சால்ரா அடித்து கொண்டே கலைஞர் குடும்பத்தினுடைய கடைசி ஆட்களாக இருக்கின்ற இன்பநிதி வரை நாம் அரியணை ஏற்றுவதற்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, அதற்கு என்ன பேச முடியுமோ அதையெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சுபவீர பாண்டியனை முன்னாடி பார்த்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த ஆளெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. சரி, செத்து போன பிணம் இப்போ ஏன் இப்போ கதறி புலம்புது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால், அதற்கு என்ன சொல்கிறது, போன வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தொடங்குனுச்சு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அதிர்ச்சி. என்ன போன வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தொடங்குனுச்சுன்னா, இதே சென்னை புத்தக கண்காட்சி இன்றைக்கி தொடங்கி நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஒரு புத்தகத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டு பேசினாங்க. அப்போ பேசும் பொழுது என்ன பேசுனாங்க, அங்கே என்ன பெரிய அதிர்வுகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த புத்தகத்தை எழுதியவர் போக அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்ற டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்திற்கு அந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு கொடுக்கல. அவர் ஒரு வருஷமாக இந்த இதிலிருந்து அந்த பப்பாசியினுடைய உறுப்பினர் இதிலிருந்து தள்ளி வச்சிருக்கிறதுனால அவருக்கு அரங்கு கொடுக்கல. அப்போது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு ஒருவர் பேசினதுனால அந்த புத்தகத்தை வெளியிட்டவர்களுக்கு அரங்கு கொடுக்காத நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்திலிருந்து அடி விழ தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஈரோடு இடைத்தேர்தலில் வைக்கப்பட்ட பொங்கல் அடித்து நொறுக்கி துவசம் பண்ணி, சரி இதுக்கு மேலே இவேராவை விமர்சித்து விட்டு அதே மண்ணில் டெபாசிட் வாங்கிடக்கூடாது என்பதன் அடிப்படையில்
ஒரு முக்கால்வாசி வாக்குகளுக்கு மேலே எண்ணப்படாமல் இருந்தது. இதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, அதெல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடி விழுகுது அப்படின்னு சொன்னால் பாரதி விழாவில் உட்காந்து பாரதியை வச்சு வெளுன்னு வெளுத்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனி மனித விமர்சனங்கள், அதாவது சுபவீரபாண்டியன் அப்படியெல்லாம் பேசிடக்கூடியவர். அவர் ஆள் வச்சு பேசக்கூடியவரான ஆள் வச்சு பேசினார். ஆள் வச்சு இந்த யூடியூப் ரூட்டர்ஸு, இந்த மைனரு, இன்னும் 4-5 பேர் இந்த என்னமோ இந்த பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு பேச விட்டு எழுத விட்டு வடிவமைப்புகளை டிசைனாக வடிவமைப்பு போட விட்டு அப்படி இப்படியெல்லாம் பண்ண விட்டு இந்த வேலைகள்லாம் செய்து முடிஞ்ச பிறகு அதன் பிறகு ஒரே அடி பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடந்தது. அந்த மயிலாடுதுறையில் நடந்த பிறகு, அதாவது அந்த நிகழ்ச்சி பெரியாரை போற்றுவோம்னு எப்படி சீமான் நிகழ்ச்சி நடத்தலாம்? அப்போ உண்மையிலேயே பெரியாரை போட்டு பொழக்க போறாரு அப்படிங்கிறது அவங்க நினைக்கிற பெரியாருக்கு, அதாவது ஈவேராவை பழக்கிறது தான் பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிறத அவன் மிகச்சரியாக புரிந்து கொண்டார்கள். அந்த கூடாரம், அந்த வட்டாரம் இருக்கு இல்லையா, திராவிட வட்டாரம் மிகச்சரியாக புரிந்து கொண்டது. அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 59 நிமிட உரை, 2 மணி நேர உரை அட்டி வெளுத்து வச்சுட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள். யாரு இவர், யாரு எங்கள்கிட்ட இருந்தவங்கெல்லாம் யாரு, எதனால இவர்கள் அடையாளப்படுத்தப்படாமல் போய்விட்டார்கள், இவர் எதற்காக வலிந்து அடையாளப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறதையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாரையுமே அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாராக, இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் உட்பட தொல் திருமாவளவன் உட்பட எல்லாரையும் நாங்கள் அவர்கள் செய்த பணியின் அடிப்படையில் இப்போ ராமதாஸ் பெரியார்னு சொல்லிட்டாரு, திருமாவளவனை பெரியார்னு சொல்லிட்டாரு, அதனால அவரோட கூட்டணிக்கு போறாரு அப்படி இல்லை. கடந்த காலத்தில் இவர்கள் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் கடந்த காலத்தில் இவர்கள் அரசியல் பங்களிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பங்களிப்பானது நீங்கள் பெரியாராக கொண்டாடுகின்ற ஈவேராவின் பங்களிப்பை விட உயர்வானது அப்படின்னு தான் அதை பொருள் கொள்ளணும். உடனே திருமாவளவன் பாவம், அவருக்கு இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, இதில் சீமான் வேற எங்கள் ஆட்டத்தை கலைச்சி விடுறாரு அப்படிங்கிற கவலையில் இல்லை சீமான் அரசியல் தந்திரத்தோடு அரசியல் சாதுரியமாக பேசுகிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று திருமாவளவன் அவர்களுக்கு இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க திருமாவளவன் அப்படின்னு நம்மளால் சொல்ல தோணுச்சு. இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே அடுத்த நாள் அதே இடத்துல கூட்டம் போட்டு, ஐயோ இந்த புலம்பல் இல்லை, இதெல்லாம் விமர்சனம் இல்லையா, தமிழின தலைவராக பார்க்கப்பட வேண்டிய கலைஞர் கருணாநிதியை திருவாரூர் திருடன் என்று சொல்கிறார்கள், ஈவே ராமசாமி அவர்களே எப்படி திருடன் என்று பேசுகிறார்கள், இதெல்லாம் நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இதெல்லாம் விமர்சனம் இல்லையா? ஆமாம் விமர்சனம்தான். அப்புறம் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் எல்லாத்துக்கும் அவரே சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு முச்சந்தியில் கொண்டாந்து நிறுத்தும் பொழுது அடிக்கிற கல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று விழுவும் பொழுது அதுலேயும் ஒன்று விழதான் செய்யும். அப்போது நீங்கள் கொண்டுட்டு முச்சந்தியில் நிறுத்தணும். முன்னாடி நிறுத்திக்கிட்டிங்கன்னா அடி விழுகிறது குறையும் அப்படிங்கிறத கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு இடையில தான் அவர் ஒரு பதிவு போட்டிருந்துருக்கிறாரு. அந்த பதிவில் இப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, தன்னை ஒரு பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு நினச்சிட்டாரு. தலைவர் யார், சுபவீரபாண்டியன் தன்னை சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு நினச்சிட்டாரு. நீங்கள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, அதுவும் சீமான் அண்ணனை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நஞ்சம் பேர் உங்களை மூஞ்சியை பார்க்குறான். நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் இருந்து அண்ணன் சீமான் அவர்களை திட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாது இந்த தலைமுறைக்கு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு என்ன அதுன்னா, நான் ஒரு பதிவு போட்டேன், அந்த பதிவில் பின்னூட்டங்கள் எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் ஒருத்தன் கூட அதுக்கு மறுமொழி சொல்லலையே அப்படின்னு யாருக்கு தெரியும்? உங்களை எப்படி தெரியும்? அவன் ஐயோ சுபவீரபாண்டியன் என்கின்ற ஒரு மாபெரும் தியாகி திட்டு வாங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஆதரவாக போய் களத்திலே நிற்க வேண்டும் என்று அவங்க தெரியாது. அவனுக்கு 200 ரூபா கொடுத்தா 200 ரூபா இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, என்ன சுபவீரபாண்டியனுக்கு ஆதரவாக எழுதணுமா 2 பதிவு எழுதி விட்டுட்டு போவோம் அப்படிதான் நினைப்பான். நீங்கள் பதிவு போட்ட நேரம் உங்களுக்கு கொடுத்த காசுல அவங்களுக்கு கொடுக்கல, அல்லது உங்களுக்கு காசு கொடுத்த நேரத்தில் அவங்களுக்கு காசு கொடுக்கல, அதனால அவங்களுக்கு காசு போகாதனால அவங்க பின்னூட்டத்தில் கூட பதிவு போடலை. இதற்கு போய் ஒப்பாரி வச்சுட்டு நீங்களெல்லாம் அதிகமான வேலைப்பளுவில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், வேலை வெற்றி இல்லாத நான் மட்டும்தான் இவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. புரியுதா? நீ செய்கிற வேலை வேலை வெட்டி இல்லாதவங்க கூட செய்யாத வேலை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படிங்கிற கேள்விதான். உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஐயோ அவர் சுபவீரபாண்டியன் எப்படி பேசுவார்,
அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல பேசக்கூடிய வல்லமை உடையவர். கருணாநிதியினுடைய கொடுங்கோன்மையை அப்பழுக்கற்ற வாழைப்பழத்தை உரித்து காட்டுவது போல உரித்து காட்டக்கூடியவர். ஒரு தெளிவான பேச்சு, ஒரு அமைதியான ஒரு பேச்சு, என்ன சொல்றது, ஒரு அமைதியான நீரோடை போன்று பேசக்கூடிய வல்லமை உடையவர் ஐயா சுபவீர பாண்டியன். இதெல்லாம் நாசமா போய் ஒரு ஃபேஸ்புக்கில் பின்னூட்டத்தை போடுங்கடான்னு கெஞ்ச வேண்டிய நிலைக்கு வந்துட்டீங்க சுபவீர பாண்டியன். இதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், இப்போ இருக்கிற உங்களுடைய உயரம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். உண்மையிலே அவருடைய அந்த பதிவை பார்க்கும் பொழுது நான் மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாதவன், அதனால் நான் போராடி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, நிறைய வேலைகள் உள்ளவர்கள் அப்படின்னு. உண்மையிலேயே அவர் நினச்சா நம்மளுக்கு இந்த படத்தில் வர்ற மாதிரி, ஸ்பைடர்மேன் படத்தில் வர்ற மாதிரி அப்படியே கேட்டு ஆனந்தம் அடைகிற ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே எத்தனை காலம் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே இல்லை. முழு நேரமாக சுபவீர பாண்டியனுக்கு சீமானண்ணனை திட்டுவது, சீமானண்ணனுடைய அரசியலை திட்டினா கூட நம்மள்கிட்ட பதிவு இருக்குது, பதில் இருக்குது. தனி மனித விமர்சனங்களை செய்வது, தான் செய்வது அல்லது ஆள் விட்டு செய்வது, இதே வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, சரி உனக்கு தான் வேலை இல்லை, நீ இதை செய்கிற, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குப்பா விடுங்கப்பான்னுட்டு அவன் போய் செட்டில் ஆகிடுறான். அது ஒரு குத்தம்னுட்டு பாவம் காலையில் புலம்பி. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் புலம்புனது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இணையதளம் முழுமைக்கு புலம்பி கண்ணீரை வர வச்சு நாசமாக போய் கிடக்குது சுபவீர பாண்டியன் அவர்களே. என்ன பாவம் அவர் இந்த அந்திம கால பணிகளில் எவ்வளவு மன உளைச்சல் ஆகிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இப்போ இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரி பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சுபவீர பாண்டியன் வாயை விட்டு வெளியில் புலம்பிட்டாரு, மற்றவங்கெல்லாம் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் புலம்புறதெல்லாம் தாண்டி வேற வேலைகளை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை எதிர்க்க வேண்டும். ஈவேரா என்கின்ற அந்த செத்துப்போன பின்னத்தை மறுபடியும் உயிர் கூட்டி கொண்டுட்டு நம்ம நிறுத்தணும். வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒருத்தரை செத்துப்போன பிறகு வேலுக்கு பின்னாடி சாத்தி வச்சுருப்பாங்க. அது காத்தடிக்கிற வரலையும் தான் அது கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். ஆனால் காத்தடிச்சு முடிஞ்ச பிறகு அந்த வைதேகி காத்திருக்கிற படத்துலன்னு நினைக்கிறேன், விஜயகாந்தை கொண்டு அப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இறுதியாக அவர் இறந்து போயிடுவாப்புல, நிறுத்தி வச்சுருப்பாப்புல. அப்போ வேகமாக காற்றடிக்கிற வரலையும் தான் அது அப்படியே கம்பீரமாக இருக்கும். காற்று அடித்த உடனே அது பொத்துன்னு கீழே விழுந்துருமா, பயம் தெளிஞ்சு போயிடும். அதுமாரி உங்கள் ஈவேரா கீழே விழுந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கம்பீரமாக இருக்கிறாருன்னு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தா, அதுவும் முகநூலெல்லாம் கம்பு சுளுத்துன உங்களுக்கு அனாதை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் முகநூலில் உங்கள் பதிவுக்கும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஆள் இல்லை என்பது தான் அனாதை. அனாதை என்றால் பிணம் என்றும் அர்த்தம் என்பதை பதிவு செய்து, சுபவீர பாண்டியன் அவர்களே, உங்களுடைய இறுதி காலத்தினுடைய பணிகளில் நீங்கள் எவரோடு துணையும் இல்லாமல் தனியாகவே போராடி கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கின்றது. அதற்கு வேறு வழி இல்லை. நீங்கள் மட்டும்தான் தனியாக போய் 200 ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் 2000 ரூபாய் வாங்கி உடன்பிறப்புகளாக இருக்கிறீர்கள். பணம் வாங்கும் பொழுது கலைஞர் குடும்பத்துக்கு சேவகம் செய்கிறதுக்கு பேசும் பொழுதெல்லாம் தனியாக போன நீங்கள் அடி வாங்கும்போது தனியாக அடி வாங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. மற்றபடி நீங்கள் கதறிக்கொண்டே இருங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.